அறிவியல் என்ன சொல்லுது? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது 5ம் சேர்ந்த பிரபஞ்சம் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்லுது. இதுதானே அறிவியல் சொல்றது. உன்னோட ஆழ் மனசுல திரும்ப 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 ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டால் பிரபஞ்சம் அதை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும். நம்புங்க. எண்ணியாங்கு எய்துவருங்கிறார் வள்ளுவர். நீ நினைச்சது நடக்கும். ஆன்மீகத்தில் அதை நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? பஞ்சபூத தலங்கள்னே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போறீங்கன்னா கோபுரத்தை கையெடுத்து கும்பிடுறோமோ அப்பவே உங்க வேண்டுதல் ஆகாயத்துக்கிட்ட போயாச்சு. கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணும்போது நீர்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்றீங்க, இல்லை தீர்த்தத்தில் நீராடுறீங்க, நீர்கிட்ட உங்க வேண்டுதலை சொல்றீங்க. தீபம் ஏத்துறீங்கல்ல, நெருப்பு கிட்ட உங்க வேண்டுதலை சொல்றீங்க. அர்ச்சனை பண்றீங்கல்ல, காத்துக்கிட்ட உங்க வேண்டுதல் போய் சேருது. விழுந்து கும்பிடுறீங்க, கோவில் பிரகாரத்தை சுத்தி வரீங்க, அங்க பிரதட்சணை பண்றீங்கன்னா நிலத்துக்கிட்ட உங்க வேண்டுதல் போய் சேருது. இன்னைக்கு அறிவியல் சொல்லுது, பிரபஞ்சம், யூனிவர்ஸ், நிலம், நீர், காற்று, நெருப்பு சேர்ந்த இந்த பிரபஞ்சம் நீ கேட்டதை கொடுக்கும்னு அறிவியல் சொல்லுது. அதை தான் ஆன்மீகத்தில் ஆகாயத்துக்கிட்ட உங்க வேண்டுதல் போகுது, நீர்கிட்ட உங்க வேண்டுதல் போகுது, நெருப்பு கிட்ட உங்க வேண்டுதல் போகுது, காற்று கிட்ட உங்க வேண்டுதல் போகுது, நிலத்துக்குள்ள உங்க வேண்டுதல் போகுது. நீ கேட்டது கோவிலுக்கு போனால் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம்.